அண்மை செய்தி நாமக்கல் குமாரபாளையம் அருகே வடமாநில கொள்ளை கும்பல் பிடிபட்ட சம்பவம். என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் பணம் சிதறி கிடப்பதாக அண்மை தகவலானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், என்கவுண்டர் நிகழ்ந்த இடத்தில் பணம் சிதறி கிடக்கும் காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கேரள மாநிலம் திருச்சூர் சுற்றுவட்டார பகுதியில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 3 ஏடிஎம் மையங்களில் ரூபாய் 65 லட்சம் பணத்தை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து திருச்சூர் டவுன் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தியதில் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டது வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும், வெள்ளை நிற கிரிட்டா காரில் பணத்தை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றதும், பின்னர் கொள்ளை சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சம்பந்தப்பட்ட கார் திடீரென மாயமானதும் தெரியவந்தது. மேலும் கொள்ளையர்கள் தமிழ்நாடு வழியாக வட மாநிலத்திற்கு தப்பிச் செல்லக்கூடும் என்கிற யூகத்தின் அடிப்படையில் திருச்சூர் போலீசார் தமிழ்நாட்டு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் தமிழ்நாட்டின் மேற்கு மண்டல பகுதி முழுவதும் வாகன தணிக்கையை போலீசார் தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் இன்று காலை சுமார் 9 மணியளவில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலை அருகே போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கோவையிலிருந்து சேலம் நோக்கி வந்த ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி ஒன்று நிற்காமல் அதிவேகமாக சென்றது. அப்போது செல்லும் வழியில் முன்னே சென்ற வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றதால் நாமக்கல் மாவட்ட போலீசார் சம்பந்தப்பட்ட கண்டெய்னர் லாரியை திரைப்பட பாணியில் சேசிங் செய்து மடக்கி பிடித்தனர். அப்போது சாலையின் அருகே வாகனத்தை நிறுத்தி வாகனத்தினுள் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது கண்டெய்னர் வாகனத்திற்குள் உள்ளிருந்து பெரிய பை ஒன்றுடன் இருவர் அருகே இருந்த காட்டுப்பகுதிக்குள் தப்பிச் செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முற்பட்டனர். இதில் கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த ஜமாதீன் என்பவர் வெப்படை உதவி ஆய்வாளர் ரஞ்சித் மீது சரமாரியான தாக்குதலை நடத்தியுள்ளார். இதையடுத்து காவல் ஆய்வாளர் தவமணி தற்காப்புக்காக ஓட்டுநரை சுட்டுக் கொன்றார். மேலும் பணப்பையுடன் தப்பிச் செல்ல முயன்ற அஸ்ரலி என்பவரை காலில் சுட்டு பிடித்தார். மேலும் கண்டெய்னர் லாரியில் இருந்த 5 பேரை போலீசார் கைது செய்து வெப்படை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலம் சரக டிஐஜி உமா தலைமையில் நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா, கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் இந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.